ஹாய். குணா இன்சூரன்ஸ் அண்ட் குணா ஃபிட்னஸ்லேருந்து நான் குணசேகர் பேசுகிறேன். நம்ம நிறைய பிளான்ஸு எல்ஐசி பற்றியும் சரி, மற்ற விஷயம் பற்றியும் நம்ம நியூ இந்தியா பற்றி நம்ம பார்த்துனே தான் இருந்தோம். இந்த தடவை நம்ம எல்ஐசியில் ஒரு பென்ஷன் பிளானை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கப்பல் ஒருத்தர் அடித்தாங்க. அது கொஞ்சம் மிடில் ஏஜ்டு கப்பல். அவங்க என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு ஒரு நல்ல பென்ஷன் பிளான் வேணும், அதிகமான எனக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும். எதை கம்பேர் பண்ணும்போது பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது எனக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் வேணும். அவங்க பண்ண முதல் இது வந்து அதுதான். அப்புறம் என்னுடைய லைஃப் வந்து எங்களுடைய ஃபியூச்சர் லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கணும். இந்த இன்கம் வந்து கேரண்டியாக இருக்கணும், ஃபிக்ஸ்டாக இருக்கணும். நாளைக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதனா மாறிச்சுனா கூட எங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மாறக்கூடாது, கேரண்டியாக இருக்கணும். கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட இது வருமா அப்படின்னு கேட்டாங்க. ரெண்டாவது பாயிண்டாக மூணாவது என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு நான் இருக்கிற வரைக்கும் அந்த இவர் பே பண்ணுறவர் என்ன கேட்டார்னா, நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஃபுல்லாகவே பென்ஷன் வரணும், எனக்கு அப்புறமா என் ஒய்ஃபுக்கும் அதே பென்ஷன் சேமாக வரணும், அதுக்கப்புறமா எங்களுக்கு வரணுமா அவசியமே இல்லை, ஏன்னா எங்களுக்கு யாரும் வாரிசு கிடையாது. இது கொஞ்சம் குறிப்பிட்ட ஒரு பர்சன்டேஜான பீப்புள் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் யாருமே பசங்க இல்லை, எதுவுமே இல்லைன்னா அவங்க விட்டுட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. அது மாதிரியான பீப்புளுக்கான பிளான் தான் இது. அவங்களும் அது மாதிரியான பீப்புள் தான். எனக்கு நாங்கள் இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக இருக்கணும், ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் வரணும், எங்களுக்கு சேஃபாக இருக்கணும், ஆனால் கவர்மெண்ட் செக்யூரிட்டியாக வரணும், நாங்கள் ஃபியூச்சரில் ஃபுல்லாகவே இருக்கணும்னு அவங்க கேட்டாங்க. நான் என்ன உடனே சொன்னேன், இருக்குது எல்ஐசியில் ஸ்மார்ட்டாக ஒரு ஸ்மார்ட் பென்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு கேட்டகரி உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி பிளான் இருக்குன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன மெயின் நான் உங்களுக்கு கொடுக்குதுன்னா, 8.5% மேலே இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு பர் ஆனம் கொடுக்குறாங்க. அவங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அந்த ரேட்டுக்கு அவங்க ஃபிக்ஸ்டாக கொடுக்குறாங்க. ரெண்டாவது என்னன்னா, பேங்க்ல நீங்கள் அமௌண்ட் போட்டிங்கன்னா இன்சூரன்ஸ் எவ்வளோன்னா 5 lakhs வரைக்கும் தான் இன்சூரன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பேங்க் ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா சொல்லவே முடியாது. இன்சூரன்ஸ் 5 lakhs வரைக்கும் தான் ரீஃபண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவங்க எப்போ ரீஃபண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இது மெயின் ஃபியூச்சர். ரெண்டாவது, பேங்க் ஸ்கேம் இருக்கு, ஃப்ராட் நடக்குது, சீட்டிங் நடக்குது, பிளாக்மெயிலிங் நடக்குது, வேற ஏதாச்சும் பிரச்சனையில் நம்ம காசு கையை விட்டு போயிடுவாங்களா, இல்லை தெரிஞ்சவங்க யாருன்னா பணத்தை பிடிக்கின்னு போயிடுவாங்களா, இது மாதிரிலாம் சில பேருக்கு இருக்குது வயசான காலத்தில். அவங்களாம் பயப்படவே தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட காசை மட்டும் நீங்கள் பேங்க்ல வச்சுன்னு பேலன்ஸ் ஏற்றுன்னு வந்து நீங்கள் எல்ஐசியில் இந்த ஸ்மார்ட்டாக நீங்கள் ஸ்மார்ட் பென்ஷனில் நீங்கள் போட்டுக்கினீங்கன்னா மாதம் மாதம் உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு கேரண்டியாக ஃபிக்ஸ்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும். நீங்களும் பீஸ்ஃபுல்லாக உங்கள் லைஃபை நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கலாம். இதில் எந்த வித சேஞ்சஸும் இல்லை. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் உங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு நான் ரெகுலராக எப்பவுமே நான் காத்துன்னு இருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், இல்லை வேற யாருக்குன்னா கூட நீங்கள் இதை சொல்லினா அவங்களுக்கு இது தேவைப்படலாம். அதனால் நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்க அந்த விஷயத்தை என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இது கொஞ்சம் பேருக்கு தான் இது யூஸ் ஆகும். இருந்தாலும் இது மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கு தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். தேங்க்யூ. பை.